இந்த உரையை படித்த பிறகு அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்திருக்கலாம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல. இருந்தாலுமே கவர்னர் முன்மொழிவோடு தான் வந்திருக்காரு தான் என்னுடைய கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன். சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரை சார்ந்த பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் அந்த உரையை படிக்காமல் தவிர்த்து ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியிருக்கிறார். இதனை கண்டித்து காங்கிரஸ் வெளிநடப்பு செய்திருக்கிறது. அதிமுக அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக கோஷங்களை எழுப்பியதன் காரணமாகவும் பதாகைகளை வைத்திருந்ததன் காரணமாகவும் அவர்கள் அவை காவலர்களை கொண்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது பாமக கௌரவ தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை பார்க்கலாம். பேரன்புமிக்க ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று புத்தாண்டில் ஆளுநர் உரையோடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். காரணம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் பலாத்கார வன்கொடுமை பற்றி அரசு சரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. அதோடு இதை கண்டித்து அரசியல் கட்சிகள் ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு உரிமை இருக்கிறது. அப்படி அனுமதியும் வழங்க மறுக்கிறது. பேசுவதற்கும் வாய்ப்பில்லை, ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கும் அனுமதி இல்லை. அப்படி அனுமதி மறுக்கப்பட்டு போராடியவர்களை கைது செய்து வழக்கு பதிவு செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ள அந்த கொடிய சம்பவத்தை அந்த வன்மையாக கண்டிக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இன்று வன்மையாக கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஆளுநர் உரை தொடங்கினதால் ஆளுநரை பாதியில் வெளியேறிட்டாங்க. என்ன நடந்தது? நீங்க தான் பார்த்தீங்க, எல்லா சம்பவமும் உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பாக இருந்தா கூட ஜனநாயகத்தில் போராடுவதற்கு உரிமை இருக்கிறது. அது அனுமதி வழங்கணும். இப்ப நாங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு பொது உடைமை கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அதை சொல்றாங்க. அனுமதி மறுக்கப்படுகிறது, போராடுவதற்கு இடம் கொடுக்கறது இல்ல, அனுமதி மனு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க. அது அவங்க திமுக கூட்டணி கட்சியிலே இருக்கிறவங்க சொல்றாங்க. எல்லா கட்சிகளும் சொல்லுது. ஒரு அரசியல் கட்சிக்கு ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்பதற்கும் போராடுவதற்கும் அனுமதி வழங்கணும், பாதுகாப்பு ஆதரவு கொடுக்கணும். அதோட எந்த அமைப்பா இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களா, ஆசிரியர்களா, மற்ற அமைப்புகளா, எந்த அமைப்புகளா இருந்தாலும் கூட அவங்களை மதிக்கணும். அப்ப எல்லாரையும் மதிக்காத ஒரு காரணத்தால், குறிப்பா இந்த பாலியல் வன்கொடுமை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி